ராவணன் சீதாதேவியை ஒருபோதும் தொடாதது அவன் மிக நல்லவன் என்பதாலா? அதற்கு காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஒருநாள் ராவணன் குபேரன் நகரத்திற்கு அருகே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். அப்போது அருகில் இருந்த குளத்தில் ஒரு பெண் குளித்துக் கொண்டிருப்பதை கவனித்து அவளை மறைவாக பார்ப்பதற்காக ஒரு மரத்தின் பின்னால் மறைந்தான். அவளை நிர்வாணமாக கண்டவுடன் அவனுக்கு ஆசை எழுந்தது. எப்படியாவது அவளை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அவன் அவளிடம் சென்று அவளை வலுக்கட்டாயமாக கற்பழிக்க முயன்றான். அப்போது அந்த பெண், ஓ ராவணா, நான் உனக்கு மகளுக்கு ஒப்பானவள். நான் உன் அண்ணன் குபேரனின் மகன், நல்ல குபேரனின் மனைவி. தயவு செய்து என்னை விட்டுவிடு, இப்படி செய்வது தவறு என்று வேண்டிக் கொண்டாள். ஆனால் ராவணனுக்கு சிறிதும் இரக்கமில்லை. காமத்தில் கண்மூடிக்கொண்டு நீதி அநீதியை மறந்து அவளை கொடூரமாக கற்பழித்தான். அவள் அழுதபடி தனது கணவன் நல்ல குபேரனிடம் சென்று நடந்த அனைத்தையும் கூறினாள். நான் மகளுக்கு ஒப்பானவள் என்பதை தெரிந்திருந்தும் ராவணன் என்னை கற்பழித்தான். அவனுக்கு எந்த தர்மமும் இல்லை என்று சொல்லி கதறி அழுதாள். இதை கேட்ட நலகுபேரனின் இரத்தம் கொதித்தது. அவன் ராவணனிடம் சென்று கையில் நீர் எடுத்து இவ்வாறு சபித்தான். இனி எந்த பெண்ணையும் அவளின் சம்மதமின்றி நீ வலுக்கட்டாயமாக தொட முயன்றால் உன் தலை 1000 துண்டுகளாக சிதறி போகட்டும். அதனால்தான் ராவணனின் கண் முன்னால் அவ்வளவு அழகான சீதாதேவி இருந்த போதிலும் அவளுடைய தலைமுடியை கூட தொட அவனால் முடியவில்லை. ராவணன் செய்தது தவறுதான், ஆனால் அதுக்காக அவனை முழுவதும் கெட்டவன் என்று கூற முடியாது. தன் தங்கையின் அவமானத்திற்கு பழி தீர்க்கவே சீதையை கடத்தினான். கடத்திய பின்பும் மண்டோதரியே இலங்கையின் மகாராணியாக இருந்தாள். ராவணன் நினைத்தால் ராமன் உருவெடுத்து சீதையோடு சேர்ந்து இருக்கலாம். ஆனால் ராவணன் பழிவாங்கவே சீதையை கடத்தினாரே தவிர அவள் அழகில் மயங்கி அவன் கடத்தவில்லை. ராவணனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.